ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தாலே ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தா ஹலமத்தே ஹபீப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலைக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோடைவாதியை தாண்டி தான் போகணும். இது சரி ஃபஸ்ட் டைம்னால நடந்து போகலான்னு போயிட்டுருந்தோம். அது ரொம்ப படிக்கட்டுலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 1200 இருக்குன்னு, ஆமாம் 1200 படிக்கட்டு இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்து பஸ்ஸும் கிடைக்கும், நீங்கள் கார்லேயும் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து உங்களுக்கு சைடில் ஒரு ரோடு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா படி ரொம்ப போயிட்டு இருந்துச்சு, சத்தியமாக முடியல. ரொம்ப ரொம்ப லாங்காக போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு போனாலும் உங்களால் முடியாது. வயசானவங்கள கண்டிப்பாக இல்லை ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னாலவே முடியல. நானே மயக்கம் போகிற அளவுக்கு ஒரு லெவலுக்கு போயிட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ்ஸு தான் இருந்துச்சு. பஸ்ஸில் வந்து டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 rupees தான். அப்புறம் வந்து ஆட்டோவில் வந்து நாங்கள் கேட்டது ரேட்டு வந்து 200 சொன்னாங்க. 200 rupees சொன்னாங்க. அந்த ஆட்டோ 200 rupees, மற்ற ஆட்டோ தான் எங்களுக்கு தெரியல. ஒரு ஆட்டோ மட்டும் நின்றுச்சு, அங்கே 200 rupeesன்னு சொன்னாங்க. அதனால் எதுக்கு பஸ் வரும்ல, வெயிட் பண்ணியே போய்க்கலாம்னு நாங்கள் பஸ் வந்து வெயிட் பண்ணியே போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா படியில் ரொம்ப நேரம் ஏறிட்டே போயிட்டுருந்தோம். என் தம்பி இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்களா, ஒரு சைடில் இந்த கல்லுக்கெல்லாம் மேலே படிக்கு பக்கத்தில் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே தான் நாங்கள் ஏறி போயிட்டு இருந்தோம். ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. யாராவது ட்ரெக்கிங் போகிறோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நடக்கவே முடியல, நின்று போயிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வயசானவங்க ட்ரை பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம், சின்ன பசங்க கூட என்னைய மாதிரி கூட யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். கேமரா தான் டிக்குன்னு ஆடிட்டே இருக்குது. போகலாம் சால்வன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அவசரத்தில் வீடியோ எடுத்துட்டேன். ஏன்னா செல்ஃபி ஸ்டிக்காச்சும் கொண்டு போயிருப்பேன். வீட்டில் செல்ஃபி ஸ்டிக்குனால எடுத்துகிட்டு போகல. இது பாருங்கள், இங்கேருந்து நம்ம இதில் ஸ்டெப்ஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காடாக இருக்கிறது பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் இந்த வெயில் அதிகமாக இருந்துச்சு. உங்களுக்கு சிட்டி தெரியுதா? சத்துன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காற்று காலமாக இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக ஓடிடலாம். வெயில் காலமாக இருந்துச்சுன்னா ஓடவே முடியல. அதனால தான் ஒன்று பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்னிமலைனா உங்களுக்கு பஸ்லேயும் போகலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பஸ், அங்கிட்டு போய்க்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். 2 பஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் கீழே ஃபுல்லாகனா மேலே போகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த பஸ்ஸை வந்து சென்னிமலைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் படியில் முடிஞ்சால் போங்க. நாங்கள் ஒரு மண்டபத்துக்கு போகணும். அங்கே ஒரு மினி மண்டபம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. அங்கே ஒரு ரோடு போச்சு, ரோடு மாதிரி. அங்கேயே நம்ம போய்க்கலாம். அங்கே ரோடு மாதிரி இருந்துச்சு. அது எதுக்குன்னு தெரில. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 1200 படிக்கட்டு. அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் கூட கட் பண்ணி போட வேணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாகவே முடியல. அதனால தான் நான் போடவே இல்லை. ஒரு கொஞ்சம் வீடியோ முடிகிற வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு தடவை போனால் உங்களுக்காக ஃபுல் வீடியோ எடுத்து தரேன். ரிட்டர்ன் வரும்போது வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுனால நான் வரும்போது எடுக்கலை. இங்கே ஒரு கோவில் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு சாமியாட்டம் வச்சுருந்தாங்க.
தெரியுது. அது உங்களுக்கு எனக்கே தெரியாது. சும்மா இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வாட்டி சென்னிமலைக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எழுத்துருச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் 1 மணிக்கு மேலே ஏறினது 3 மணிக்கோ 4 மணிக்கோ போய் ரீச் ஆகணும். 3 மணிக்கோ 4 மணிக்கோ தான் போய் ரீச் ஆகணும். கொஞ்சம் கட் பண்ணி போடுறதுக்கு ஃப்ரெண்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கட் பண்ணி தான் போட முடியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் இது ஃபஸ்ட் டைம்ங்களா, அதனால் முடியல. அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரம் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மரம் இருந்துச்சு. இல்லைன்னா கால் தான் ஃபுல்லாக சுட்டிருக்கோம். அவ்வளோதான். அந்த மரம் இருந்தனால தான் நம்ம தப்பிச்சு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிர் காலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த படியில் ஏறி போனீங்கன்னா நல்லா இருக்கும். காற்று வீசி நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க ஃபாஸ்ட்டாக போகாது. இப்போ இந்த படியில் ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏறினதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரக்கிங் மாதிரி ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் போய்க்கலாம். அதனால் நம்ம ஸ்பீடாக நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா வரக்கு ரொம்ப லேட் ஆகுது. எங்கள் அம்மா வரக்கு ரொம்ப லேட்டானதுனால அப்புறம் நம்ம என் தம்பி தான் ரொம்ப குதிச்சு போயிட்டுருக்கான். அவன் தான் ஃபஸ்ட்டு லெவல் வந்துடுவான் போல. அவனுக்கு மூச்சே வாங்க. சும்மா உட்காந்தா ஒரு இடத்துல உட்காந்தா அப்புறம் போயிட்டே இருந்தான். இறங்கிடலாம். அப்புறம் ஏறிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வழியாக போனீங்கன்னா ஒரு ஹேர் பெண்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த மரம் தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் செடிகள் தான் நீங்கள் சம்டைம் ஏதாச்சும் பூச்சி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. மழை காலத்துலலாம் போகாதீங்க. பூச்சிகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது படியில் யாருமே வரல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா யாருமே வரல. யாருமே ஒருத்தர் கூட வரல. எல்லாமே இந்த வழியாக தான் வருவாங்க போல். ரோடு வழியாக தான் வாங்க. இங்கே வெளில ஒரு 5-3 பேர் போயிட்டுருப்பாங்க. 5-3 இல்லை 5-3 சொல்கிறேன். இல்லை 1 பேர் போயிட்டுருப்பாங்க. நிறைய மரம் சாஞ்சு கரைஞ்சி என்னன்னு தெரில. அது மழை காலமா இதுன்னு தெரில. நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஜம்ப் பண்ணி போயிருக்கனால உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கிறது. நான் நெக்ஸ்ட் டைம் எங்கேயும் டூர் போகிறேன்னா நான் செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அதனால் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் கைஸ். மற்ற வீடியோலாம் நான் தொடர்ந்து செல்ஃபி ஸ்டிக்கோடு நான் பண்ணுறேன். வேறு முள்ள ரொம்ப கால் சுடு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே தான் மரமே இல்லை. இங்கே தான் சுத்தமாகவே மரம் இல்லை. அதாவது கால் சுட ஆரம்பிச்சிருச்சு. அல்லது ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சு. என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அவன் விடாமல் நடந்துகிட்டே போயிட்டுருக்கான். ஆமாம் இல்லை, மரம் இருக்குல்ல, அதெல்லாம் நடந்து போயிட்டுருப்பான். இது பார்த்திங்கன்னா சென்னிமலை ரொம்ப நான் கூட மழை இருக்காதுன்னு நினச்சேன். இவ்வளோ வெயில் அடிக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. காலே சூடாக இருந்துச்சு. சரி பழனி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிச்சு நானும் போனேன். அதை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீடியோக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் முன்னாடி போயிட்டேன். அப்புறம் அம்மா கிட்ட கேமரா வாங்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ண முயற்சி பண்ணால் அவன் ஜம்ப் ஆக மாட்டேங்குது. காரில் புண்ணு வரீங்களா, ஸ்கேட்டிங் போட்டனால சரிஞ்சிட்டு போய் வந்துட்டேன். அதனால் காலில் புண்ணா. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். என் தம்பி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் உட்காந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். என்னால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா அதில் தான் அந்த வீடியோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னிமலையை. எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். யாரும் வயசானவங்க படிக்கட்டில் போகாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸா, அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வேதேஷ் கண்ணன். விடைபெறுகிறேன். உங்கள் வேதேஷ் கண்ணன். பாய் பாய்.